இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இது கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும், நான் நேற்று சொன்னேன், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மذஹப்ல இருக்கக்கூடிய ஃபத்வாவுடைய உலமாக்கள் அவங்களோட ஃபத்வா தான் கடைசி ஃபத்வா. இமாம் ஷாஃபி ஒன்றை சொல்றாங்க, இமாம் நவவி ஒன்றை சொல்லுவாங்க என்றால் இமாம் நவவியினுடைய ஃபத்வா தான் என்ன செய்யும், ஒத்தன்டிக் ஃபத்வாவா கருதப்படும். அதைத்தான் நாங்க கடைசி பாயிண்டாக பார்ப்போம். இதுதான் ஏகோபித்த முடிவு, ஏகோபித்த யுனைனமஸ்லி எடுக்கப்பட்ட முடிவு. இதுதான் இந்த கெடுத்த முடிவெல்லாம் அண்டேருந்து இந்த வரைக்கும். அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்க சொல்லல நபியினுடைய கருத்து ஹதீஸ் சொல்றாங்க, கடைசியாக சொல்றாங்க, இங்க வா வாப்பா, ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போகக்குள்ள மௌனமாக போக பாருங்க. எப்படி போங்க? மௌனமா போங்க. ஒரே ஒரு யோசனை, ஏண்ட ஜனாசாவை எப்படி தூக்குவாங்க, எனக்கு எப்படி மௌத்து வரும், எனக்கு எப்படி மௌத்து வரும் சொல்றாங்க. zikr செய்யக்கூடிய மக்கள் கூட இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறாங்க என்றதுக்காக வேண்டிய ஒரு சுன்னத்த பிதஅத்தை கொண்டு மறைக்க வேண்டும். இஸ்லாத்தின் பக்கம், சரியான இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வாங்கோ சொல்றாங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கிஃப் ஹைசு வகஃபல் கௌம், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்க பாருங்க, அதுக்கு மேல போக வேணும். எங்களுக்கு உள்ளத்தை செய்யறதுக்கு 24 மணி நேரம் போதா, ஏன் வாப்பா இன்னும் கூட்ட போறீங்க தேவையில்லாத்தெல்லாம், இருக்கிறதே செய்ய நேரம் இல்ல, இன்னும் வேலை தாங்கும். இருக்கிற குர்ஆனே ஓதிக்கொள்ளேதா, அதுக்குள்ள இன்னும் எங்கிருந்து zikr கொண்டு வரது. உள்ள zikr செய்ய நேரம் போதா, உள்ள குர்ஆன் ஓத நேரம் போதா, உள்ள தொழுகைய தொழ நேரம் போதா, இன்னும் ஏத்துக்கு பித்அத்ல கூட்டுறாங்க வாழ்க்கையில. அல்லாஹ் சொல்றாங்க, கிஃப் ஹைசு வகஃபல் கௌம் ஃபஇன்னஹும் அன் இல்மின் வகஃபு, அவங்க செஞ்சதெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட இல்ம வச்சு சொன்னாங்க. அவருடைய ஆழமான தூர பார்வையை கொண்டு நிப்பாட்டி கொண்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இத்தபிஉ, வாழ்க்கையில பேம் ஒண்ட பழகிக்கோங்க, நாங்க ஒருத்தர ஃபாலோ பண்ணுவோம். நாங்க யார ஃபாலோ பண்ணணும், யாரங்க சொல்லுங்க, யாரை பேசுகிறேன், சந்தேகமாக சந்தேகமாங்க. நாங்க பின்பற்றத்துக்குள்ள மாஸ்டர் மாடல், ரோல் மாடல் ஒரே ஒரு ஆள் தான் எல்லாருடைய வாழ்க்கையில, முழு உலகத்துக்கும். எங்களுக்குள்ள ரோல் மாடல் பிக் பிரதர்ஸ் அல்ல, எங்களுக்குள்ள ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்வோம். உலகத்தில் உள்ள முழு பேரும் சேர்ந்து மாற்றம் செய்றாங்க இல்ல இல்ல. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்லி, அவங்க சொன்னாங்க இல்ல, இன்னா வஜத்னா ஆபாஅனா கஸாலிக யஃஅலூன், இல்ல இல்ல வாப்பெல்லாம் இப்படித்தான் செஞ்சாங்க, நாங்க அப்படித்தான் செய்வோம். அந்த ஜாஹிலியத் இப்பவும் இருக்குது, அந்த ஜாஹிலியத் இப்பவும் இருக்குது. சரியப்ப அவங்க செஞ்சாங்க தெரியாத காலத்துல, அவங்க செஞ்சாங்க அறியாமை காலத்துல, அவங்க செஞ்சாங்க ஏதோ அல்லாஹ் அவங்கள மன்னிப்பா நிச்சயமாக. இன்னைக்கு இவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் மிக தெளிவாக இருக்குது. எனக்கு ஆச்சரியம் தெரியுமா, இந்த முட்டாள்தனத்தை மட்டும் நாங்க கையுட இல்லைன்னா ஒரு நாளும் எங்களுக்கு நல்ல பாதை கிடைக்கவே மாட்டாது.